டிசம்பர் 3, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகுவதற்கு முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். The Lord knew you before you were formed in your mother's womb. சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனம். Psalm chapter 139 verse 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கர்த்தர் இப்போது அல்ல, நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னரே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். உங்களை அப்போதே ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் கர்த்தருக்கு முதலிடம் தந்து அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். Your eyes saw my unformed body. My dear brothers and sisters, the Lord knew you not now, but before you were formed in your mother's womb. He will bless you immediately. You always put the Lord first and do what pleases Him. May you be blessed forever. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்கி பெரிய காரியங்களை நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவருடைய கலக்கங்களை ஆண்டவரே கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இப்பொழுதல்ல, அவர்கள் ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாகவே, இந்த உலகத்திலே அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. நீர் ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீர் வைத்திருக்கிறீர் ராஜா. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்போ. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதே பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே பலவிதமான பாவங்களினாலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதனாலே ஆண்டவரே இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொருடைய பாவங்களையும் ஆண்டவர் நீர் மன்னித்து அவர்களை திரும்பவும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக நீர் சேர்த்துக்கொண்டு அவர்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவுமாக அப்பா இந்த உலகத்தில் அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மதி நிமித்தமாக ஆண்டவரை கீழ்ப்படியாத நிமித்தமாக அநேக பாவங்கள் ஆண்டவருடைய வாழ்வில் காணப்படுகிறது. அதனால் ஆண்டவரை அப்பா அவர்கள் இழந்து போன எல்லா விதமான நன்மைகளையும் அப்பா இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மன்னித்து அவர்களுக்கு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட ஜனம் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, அது பாக்கியமுள்ள ஜனம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் அவர்களுக்கு தந்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பலவீன கட்டுகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே முற்றிலுமாய் நீக்கி அவங்களை ஆசீர்வதித்து நடத்தியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்முடைய சமூக துன்பாக ஒருமுகப்படுத்தி இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு வேண்டிய அந்த நன்மையை தந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை வழிநடத்துகிற அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்திற்காக அவருடைய ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் அவர்களை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் முழுவதுமாய் சபிக்கிறோம், தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நிறைவாக அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வானத்தின் பல கனிகளை திறந்தவர்களை நீ இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவளை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி கொண்டாடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, நல்ல நீடிய ஆயுள் நாட்களை தருவீராக, கிருபையின் வாசல்களை நீ திறந்தருவீராக, அநேக நன்மைகளும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரை அநேக சந்தோஷத்தை சமாதானத்தை வாழ்விலை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்தியும் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.